மார்னிங் அண்ணன் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க. மோஸ்ட்லி பிரெட் டோஸ்ட் பண்ணி பிளாக் காஃபி தான் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி யாரையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை அவங்களே ரெடி பண்ணிப்பாங்க. எங்களுக்கு வந்து இட்லியும் தக்காளி குருமாவும் செஞ்சுருந்தேன். இந்த தக்காளி குருமாவுக்கு 2 பழமான தக்காளி, 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகா, பட்டை, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு. நான் தக்காளி குழம்பு அடிக்கடி செஞ்சுருக்கேன். பட் இந்த குருமா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். நேற்று வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஆசையாக வந்திருந்தது. நல்லா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருகு, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அப்புறம் அந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டோன்னா இந்த தக்காளி குருமா ரெடி ஆயிரும். தேங்காய் கூட சோம்புலாம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரோடு நல்லா இருந்தது. பொட்டுக்கல்ல மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறையா போட்டோம் அப்படின்னா மலுமலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சுட சுட இட்லி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருந்தது.